சாந்தி. இன்று 19/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளை பகவான் அன்பாக அழைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை தாரணை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் கடைசியில் நீங்கள் இறைவனுக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். தந்தையின் முழு சக்தியும் நீங்கள் ஜீரணித்து விடுவீர்கள். எவ்வளோ அழகாக இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்கிறார் என்றால், பகவான் ஞானத்தை, ஞானம் என்றால் இந்த முரளியில் தான் ஞானம் சொல்லப்படுகின்றது. நீங்கள் அறிவை தாரணை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால், அறிவை தாரணை என்றால் இந்த படித்த ஞானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். படித்தால் மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். கடைசியில் நீங்கள் தந்தைக்கு, அதாவது இறைவனுக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். இறைவனுக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள் என்றால், இறைவனுக்கு என்ன சக்தி இருக்கிறோ அந்த சக்தி உங்களுக்கு அவர் உங்களுக்கு கொடுத்து விடுகிறார். நீங்கள் அதை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தந்தையின் முழு சக்தியும் நீங்கள் ஜீரணித்து விடுகிறீர்கள். தந்தையின், அதாவது இறைவனின் முழு சக்தியும் வாங்கி ஜீரணித்து விடுகிறீர்கள். உங்களது உடலோடு உடல் ஜீரணிப்பது என்றால், அந்த உடலில் நாம் உண்கின்ற உணவில் இருக்கின்ற சத்துக்களை அத்தனையும் இரத்தம் எடுத்து உடம்பை புத்துணர்ச்சி பெற வைக்கின்றது. அந்த மாதிரி நீங்கள் புத்துணர்ச்சி பெற்று விடுவீர்கள் என்று இறைவன் கூறுகின்றார். கேள்வி: எந்த 2 வார்த்தைகளின் நினைவு மூலம் சுய தரிசன சக்கரத்தாரி ஆக முடியும்? பதில்: உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சி. உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சி, அதாவது எந்த 2 வார்த்தைகளின் நினைவின் மூலம் சுய தரிசன சக்கரத்தாரி ஆக முடியும்? இதற்கு பதில்: உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சி. உயர்வு, தாழ்வு, அதாவது தூய்மையின் உயர்நிலை மற்றும் தூய்மை இல்லா நிலை. இதை எப்படி அருமையாக சொல்கிறார் பாருங்க. தூய்மையின் உயர்நிலை, அதாவது உயர்ச்சி என்றால் தூய்மையின் உயர்நிலை, மற்றும் வீழ்ச்சி என்றால் தூய்மை இல்லாத நிலை. சிவாலயம் மற்றும் வேசியாலயம். உயர்ச்சி என்றால் சிவாலயம், வீழ்ச்சி என்றால் வேசியாலயம். இந்த இரண்டு விஷயங்கள் நினைவில் இருந்தால் நீங்கள் சுயதர்சன சக்கரத்தாரி ஆகிவிடுவீர்கள். நீங்கள் குழந்தைகள், ஞானத்தை சரியான விதத்தில் தெரிந்துள்ளீர்கள். பக்தியில் ஞானம் கிடையாது. நீங்கள் குழந்தைகள், ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள், உங்களுக்கு ஞானம் இருக்கின்றது. பக்தியில் ஞானம் கிடையாது. உள்ளத்தை குசிப்படுத்தும் விஷயங்களை மட்டும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்தை குசிப்படுத்தும் விஷயங்களை மட்டும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பக்தி மார்க்கமே மனதை குசிப்படுத்தும் மார்க்கமாகும். பக்தி மார்க்கம் என்றால் மனதை குசிப்படுத்தும் மார்க்கம். ஞான மார்க்கம் என்றால் ஆத்மாவை, இறைவனை, பரமாத்மாவை குசிப்படுத்துவதோடு நாமும் குசியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று இறைவன் அருமையாக இந்த கேள்விப்பதிலில் சொல்கின்றார். கேள்விப்பதில் முடிந்துவிட்டது. கேள்விப்பதில் அடுத்தது தாரணைக்கான முக்கிய சாரம். 1 பாயிண்ட், 2 பாயிண்ட்டுகள், தினமும் 2 பாயிண்ட்டுகள் இறைவன் கொடுக்கின்றார். 1, இந்த கடைசி பிறவியில், இது கடைசி பிறவி, அனைத்து பிராப்திகளையும் முன்வைத்து தூய்மை அடைந்து காண்பிக்க வேண்டும். நமக்கு இது கடைசி பிறவி. இந்த கடைசி பிறவியில் அனைத்து பிராப்திகளையும், அனைத்து பலங்களையும் முன்வைத்து தூய்மை அடைந்து காண்பிக்க வேண்டும். மாயின் தடைகளிடம் தோல்வி அடையக்கூடாது. மாயையின் தடைகளிடம் தோல்வி அடையக்கூடாது. அதாவது மாயை என்றால் காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற தடைகளிடம் தோல்வி அடையக்கூடாது என்று முதல் பாயிண்டில் சொல்கின்றார். 2வது பாயிண்ட், லட்சியம் குறிக்கோளை முன்வைத்து முயற்சி செய்ய வேண்டும். லட்சியம், குறிக்கோள் இரண்டையும் முன்வைத்து முயற்சி செய்ய வேண்டும். எப்படி பிரம்ம பாபா முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணன் ஆகிறாரோ, அதுபோல அவரை பின்பற்றி சிம்மாசனத்தை அடைபவராக வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானம் ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதாவது எப்படி பிரம்ம பாபா என்றால் யார்? இறைவன் நேரடியாக வர முடியாது. அவர் உணவும் உண்ண மாட்டார். ஒளி ரூபத்தில் இருக்கின்றார், உருவமற்றவர். அவருக்கு பேசவும் தெரியாது, எதுவும் அவருக்கு எல்லா சக்தியும் இருக்கின்றது. ஆனால் அவர் நம்மை போன்ற ஒரு உடம்பை எடுத்தால்தான் அந்த உடம்பில் வந்து அவர் மூலம் நமக்கு எல்லா செய்தியும் கொடுக்கின்றார். இதற்காக ஒரு பெரிய வைர வியாபாரி லேக்ராஜ், அவருடைய பெயர் லேக்ராஜ், வயதான தோற்றத்தில் அவரை தேர்ந்தெடுத்து அவருடைய உடம்பில் வந்து நமக்கு இந்த ஞானத்தை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார்.
அவர்தான் முதலில் இப்போ இறைவன் முதலில் தேர்ந்தெடுத்த லேக்ராஜ், அவரை தான் பிரம்மா என்று சொல்லுகின்றோம். சிவனையும், அதாவது இறைவனையும் பிரம்மாவின் சேர்ந்தது தான் பிரம்ம பாபா என்று நம்ம சொல்லுகின்றோம். எப்படி பிரம்ம பாபா முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணன் ஆகிறாரோ, அதுபோல் அவரை பின்பற்றி சிம்மாசனத்தை நாமும் அவரை போல சிம்மாசனத்தை அடைபவராக ஆக வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானம், அதாவது ஆத்மாவை சதோ பிரதானம் என்ற உயர்ந்த நிலை ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான முயற்சி, தீவிரமான முயற்சி செய்தால்தான் நாம் முன்னேற முடியும். வரதானம்: அதிகாரியாகி பிரச்சனைகளை விளையாட்டு போன்று கடந்து செல்லக்கூடிய ஹீரோ பார்த்தாரி ஆகுங்கள். இதனுடைய விளக்கம்: எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை ஆனாலும், பிரச்சனை ஆனாலும் அதிகாரி ஆகி பிரச்சனைகளை விளையாட்டு போன்று கடந்து செல்லுங்கள். ரொம்ப எளிமையான புரிகிற விதத்தில் அழகாக சொல்லுகின்றார். வெளிப்புறமாக அழக்கூடிய பார்ட் ஆக இருந்தாலும் உள்ளபூர்வமாக இவை அனைத்தும் விளையாட்டு, டிராமா, நாடகம் என புரிந்து கொள்பவரே ஹீரோ பார்த்தாரி ஆவார். இதை நாடகம் என புரிந்து கொண்டால் அவர் ஹீரோ பார்த்தாரி ஆகிவிடுவார். ஹீரோ பார்த்தாரி எனில் துல்லியமாக பாட்டு நடிப்பவர்கள். ஹீரோ பார்த்தாரி என்றால் துல்லியமாக பாட்டை நடிப்பவர்கள். எனவே கடுமையான பிரச்சனையை கூட விளையாட்டு என புரிந்து லகுவாக ஆக்கிவிடுங்கள். எதையும் சுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதையும் நீங்கள் சுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸ்லோகன்: சதா ஞானத்தின் சிந்தனையில் இருந்தால் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள். எந்த நேரமும் ஞானத்தினுடைய சிந்தனையில் இருந்தால் நீங்கள் முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள். மாயாவின் கவர்ச்சியிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். மாயாவின் கவர்ச்சியிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். எந்த மாயாவும் நம்மை கிட்ட நெருங்க முடியாது. மாயா முயற்சி பண்ணும். மாயா வந்து திறமைசாலி, மிகவும் திறமைசாலி. இறைவனை விட மிகவும் திறமைசாலி மாயா. அந்த மாயா கிட்ட நெருங்க முடியாது என்பதை இறைவன் அருமையாக இந்த ஸ்லோகனில் சொல்கின்றார். ஓம் சாந்தி. படித்து நன்றாக படியுங்கள். இந்த முரளியை முழு வார்னியும் கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் யூடியூபில் சென்று முரளி டுடே முரளி என்று டைப் பண்ணால் வீடியோ எல்லாமே வரும். ஆடியோ, வீடியோ எல்லாம் வரும். அதை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக. நன்றி. ஓம் சாந்தி.